வெல்கம் பேக் டு டிஜிட்டல் விஷன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் ஆன் பேஜ் ஃபேக்டரில் இருக்கக்கூடிய டொமைன் அத்தாரிட்டினா என்ன, பேஜ் அத்தாரிட்டினா என்ன, தென் டொமைன் அத்தாரிட்டி, பேஜ் அத்தாரிட்டி இந்த ரெண்டு பேராமீட்டரும் எதை இண்டிகேட் பண்ணுது, இது எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், இதை பற்றி இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோவோட ரைட் சைடு பாட்டமில் என்னோட யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டன் உங்களுக்கு ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தது நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டொமைன் அத்தாரிட்டினா என்ன, பேஜ் அத்தாரிட்டினா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ டொமைன் அத்தாரிட்டியோட ஷார்ட் ஃபார்ம் வந்து டிஏன்னு சொல்லுவாங்க, பேஜ் அத்தாரிட்டியோட ஷார்ட் ஃபார்ம் வந்து பிஏன்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? இந்த ரெண்டு பேராமீட்டரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கும் மாஸ்ன்னு சொல்கிற ஒரு இண்டஸ்ட்ரி தான். ரைட்டுங்களா? இவங்க தான் வந்து இந்த பர்டிகுலர் பேராமீட்டரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இதுக்கு வந்து சேமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் டொமைன் ரேட்டிங் சொல்லக்கூடிய ஏஹெச்எஃபோட ஒன் ஆஃப் தி பேராமீட்டருக்கு வந்து சேமாக தான் இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ இந்த மூணுமே பார்த்தீங்கன்னாக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் டொமைன் அத்தாரிட்டி, பேஜ் அத்தாரிட்டி, டொமைன் ரேட்டிங், இது மூணுமே ஒரே ஒரு ப்ராசஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது எதுனா நம்பர் ஆஃப் பேக்லிங்ஸ், உங்கள் வெப்சைட்டுக்கு வரக்கூடிய நம்பர் ஆஃப் பேக்லிங்கை பொறுத்து தான் டொமைன் அத்தாரிட்டியும் சரி டொமைன் ரேட்டிங்கும் சரி இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் ரெண்டுமே வேறு வேறு இண்டஸ்ட்ரி இன்ட்ரடியூஸ் பண்ண பேராமீட்டர்ஸ். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னாக்கும் 1லேருந்து 100 வரைக்கும் வெரி ஆகும். ரைட்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் டொமைன் அத்தாரிட்டி 1 அப்படின்னுச்சுனாக்கும் அது லோ அத்தாரிட்டி சைட் சொல்லுவாங்க. டொமைன் அத்தாரிட்டி வந்து 60 ஆர் 70, 80 இருந்ததுனாக்கும் அது ஹை அத்தாரிட்டி சைட், ஹை டொமைன் அத்தாரிட்டி சைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த டொமைன் அத்தாரிட்டின்ற வேல்யூ, அதாவது டொமைன் அத்தாரிட்டின்ற மெட்ரிக்ஸ் வந்து எதை பொறுத்து வேரி ஆகும், எதை பொறுத்து அசைன் பண்ணப்படுது அப்படின்னா உங்கள் வெப்சைட் வரக்கூடிய நம்பர் ஆஃப் பேக்லிங்க், உங்கள் வெப்சைட்டோட ஏஜ், தென் உங்கள் பிராண்ட் நேமை எப்படி சர்ச் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு மக்கள் சர்ச் பண்ணுறாங்க, நெக்ஸ்ட்டு உங்கள் வெப்சைட்டுக்கு வரக்கூடிய குவாலிட்டி ஆஃப் பேக்லிங்க், இந்த 4 பேராமீட்டரை பொறுத்து தான் இந்த டொமைன் அத்தாரிட்டி வந்து அசைன் பண்ணப்படுது. ரைட்டுங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் பேக்லிங்க். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பேக்லிங்க் வந்து ஒரு 500 இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு டொமைன் அத்தாரிட்டி இருக்கும். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் உங்கள் வெப்சைட்டோட டொமைன் ஏஜ், அதாவது உங்கள் வெப்சைட் வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு டொமைன் அத்தாரிட்டி அசைன் பண்ணப்படும். உங்கள் வெப்சைட் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்குரிய டொமைன் அத்தாரிட்டி 1 அசைன் பண்ணப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 இயர்ஸ் அல்லது 10 இயர்ஸ்க்கு முன்னாடி கிரியேட் பண்ணப்பட்ட வெப்சைட் அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு டொமைன் அத்தாரிட்டி அசைன் பண்ணப்படும். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் வந்து உங்கள் பிராண்டை வந்து எந்த அளவுக்கு சர்ச் பண்ணுறாங்க மக்கள் அப்படின்றத பொறுத்து உங்கள் டொமைன் அத்தாரிட்டி வந்து வேரி ஆகும்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் இப்போ என்னோட பிராண்ட் வந்து டிஜிட்டல் விஷ்ணு அப்படின்னா டிஜிட்டல் விஷ்ணு சொல்லி நிறைய பேர் தேட என்னோட டொமைன் அத்தாரிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்படி இல்லாமல் கீபோர்டு போட்டு சர்ச் பண்ணாங்க அப்படின்னா என்னோட டொமைன் அத்தாரிட்டி வந்து அந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து குவாலிட்டி ஆஃப் பேக்லிங்க். ஸோ உங்கள் வெப்சைட்டுக்கு வரக்கூடிய பேக்லிங்க் வந்து எவ்வளோ தான் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணாலும் சரி, அதில் குவாலிட்டி ஆஃப் பேக்லிங்க் என்னென்னா ஹை அத்தாரிட்டி சைட்லேருந்து வரக்கூடிய பேக்லிங்க் தான் குவாலிட்டி ஆஃப் பேக்லிங்க்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் வெப்சைட்டோட டொமைன் அத்தாரிட்டி வந்து ஒரு 10 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வரக்கூடிய பேக்லிங்க் பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு 80, 90 அந்த மாதிரி டொமைன் அத்தாரிட்டி இருக்கக்கூடிய ஒரு சைட்லேருந்து ஒரு பேக்லிங்க் வந்தால் மட்டும்தான் உங்களோட டொமைன் அத்தாரிட்டி வந்து கொஞ்சம் சீக்கிரமாக இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? ஸோ உங்களுக்கு வரக்கூடிய பேக்லிங்க் வந்து குவாலிட்டி ஆஃப் சைட்லேருந்து வந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வெப்சைட்டோட டொமைன் அத்தாரிட்டி இன்க்ரீஸ் ஆகும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் அத்தாரிட்டினா என்ன அப்படின்னா டொமைன் அத்தாரிட்டின்றது வந்து உங்கள் டோட்டல் வெப்சைட், உங்கள் டோட்டல் டொமைனுக்கு வரக்கூடிய பேக்லிங்க் வச்சு அதோட அத்தாரிட்டி வந்து அசைன் பண்ணப்படும். பேஜ் அத்தாரிட்டின்றது வந்து ஒரு பர்டிகுலர் பேஜுக்கு வரக்கூடிய நம்பர் ஆஃப் பேக்லிங்கை பொறுத்து அதை அசைன் பண்ணப்படும். எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ உங்கள் டோட்டல் டொமைனுக்கு வந்து ஒரு 1000 பேக்லிங்க் வருதுன்னு வச்சுங்களேன், 1000 பேக்லிங்க் வருது அப்படின்னா இந்த 1000 பேக்லிங்க் ஏற்ற மாதிரி உங்களோட டொமைன் அத்தாரிட்டி வந்து அசைன் பண்ணப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் டியோட வேல்யூ வந்து ஒரு 35 அப்படின்னு அசைன் பண்ணப்படும். பட் பேஜ் அத்தாரிட்டின்றது வந்து எப்படின்னா உங்கள் பர்டிகுலர் பேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம் பேஜுக்கு மட்டும், இல்லை அபோட்டஸ் பேஜுக்கு மட்டும், இல்லை கான்டாக்டஸ் பேஜுக்கு மட்டும், இல்லைனா உங்கள் சர்வீஸ் பேஜுக்கு மட்டும், ஏதாவது ஒரு சர்வீஸ் பேஜுக்கோ ஏதோ ஒரு பேஜுக்கு பர்டிகுலர் பேஜுக்கு எவ்வளோ பேக்லிங்க் வந்துட்டுருக்கு. ரைட்டுங்களா? பர்டிகுலர் பேஜுக்கு வரக்கூடிய பேக்லிங்க். எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் பேஜுக்கு வந்து 400 பேக்லிங்க் வந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த பர்டிகுலர் பேஜுக்கு வந்து ஒரு அத்தாரிட்டி அசைன் பண்ணப்படும். அது பேர் தான் பிஏ அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? பேஜ் அத்தாரிட்டி. இப்போ இதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 28 இருக்கும். ஒரு சில வெப்சைட் பார்த்தீங்கன்னா டொமைன் அத்தாரிட்டி வந்து 90 இருக்கும். ரைட்டுங்களா? 90 இருக்கும். பட் பேஜ் அத்தாரிட்டி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். ரைட்டுங்களா? என்ன காரணம்னா அந்த பர்டிகுலர் பேஜுக்கு நம்பர் ஆஃப் பேக்லிங்க் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ரைட்டுங்களா? ஸோ அது வந்து பிரச்சனை கிடையாது. நம்ம டொமைன் அத்தாரிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போது நம்பர் ஆஃப் பேஜ், அதாவது நிறைய பேஜுக்கு வந்து நீங்கள் பேக்லிங்க்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டொமைன் அத்தாரிட்டியும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்னு சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, இது வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், டொமைன் அத்தாரிட்டி வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னா ஹை குவாலிட்டி பேக்லிங்க் வந்து ஒரு ஹை டொமைன் அத்தாரிட்டி சைட்லேருந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வெப்சைட்டோட டொமைன் அத்தாரிட்டி இன்க்ரீஸ் சொல்றாங்க. கெட் ஹை குவாலிட்டி பேக்லிங்க் ஃப்ரம் ஹை அத்தாரிட்டி சைட். நெக்ஸ்ட் பேக்லிங்க் இன்க்ரீஸ் பண்ணாலே கண்டிப்பா நமக்கு என்ன டாக்டிக்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா SEO ஆஃப் பேஜ் டெக்னிக்ஸ் தான். SEO ஆஃப் பேஜ் டெக்னிக் பொறுத்தவரை ஒரு 10 டெக்னிக்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டைரக்டரி சப்மிஷன், தென் ஆர்டிகல் சப்மிஷன், கெஸ்ட் போஸ்டிங், இமேஜ் சப்மிஷன், இன்ஃபோகிராஃபிக் சப்மிஷன்,
வீடியோ சப்மிஷன், பிபிடி சப்மிஷன், தென் பிடிஎஃப் சப்மிஷன், டாக்குமெண்ட் சப்மிஷன், தென் லோக்கல் பிஸ்னஸ் லிஸ்டிங். இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது ஆஃப் பேஜ் டெக்னிக். இந்த ஆஃப் பேஜ் டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் நம்பர் ஆஃப் பேக்லிங்க் இன்க்ரீஸ் பண்ணணும். நம்பர் ஆஃப் பேக்லிங்க் இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர் கிடையாது. குவாலிட்டி ஆஃப் பேக்லிங்க் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். குவாலிட்டி ஆஃப் பேக்லிங்க் இன்க்ரீஸ் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஹை அத்தாரிட்டி சைட்லேருந்து நீங்கள் பேக்லிங்க் எடுத்தால் மட்டும்தான் உங்களோட டொமைன் அத்தாரிட்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும் சொல்கிறாங்க. டொமைன் அத்தாரிட்டி மட்டும் கிடையாது, உங்கள் பேஜ் அத்தாரிட்டி. ஒரு பர்டிகுலர் பேஜுக்கு நீங்கள் பேக்லிங்க் எடுக்க ட்ரை பண்ணுறீங்க, நிறைய பேக்லிங்க் எடுக்க ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஹை அத்தாரிட்டி சைட்லேருந்து நீங்கள் எடுக்கணும். சரி, இப்போ எதுக்கு நான் பேஜ் அத்தாரிட்டி டொமைன் அத்தாரிட்டி ரெண்டுமே தனித்தனியாக சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, பேஜ் அத்தாரிட்டினா எக்ஸாம்பிள் இப்போ என்னோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னாக்கும் டிஃப்ரெண்ட் கேட்டகரி இருக்கும். அதாவது எஸ்இஓ கோர்ஸ், எஸ்இஎம் கோர்ஸ், தென் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ், தென் வெப் டிசைன் கோர்ஸ்னு சொல்லிட்டு நிறையா கோர்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். எக்ஸாம்பிள் இந்த இதை டைப் பண்ணுறேன், எஸ்இஓ கோர்ஸ், தென் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ், தென் எஸ்இஎம் கோர்ஸ். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேஜ் இருக்குது. இப்போ யாராவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர்னு சொல்லி டைப் பண்ணுறப்போ என்னோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்ன்ற பேஜ் வந்து டாப்பில் காட்டப்படணும்னா இந்த பர்டிகுலர் பேஜுக்கு மட்டும் நான் அதிகமாக பேக்லிங்க் எடுக்க ட்ரை பண்ணுவேன். அப்போ அந்த இடத்துல வந்து என்னோட டொமைனை வந்து நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். ஒரு பர்டிகுலர் பேஜுக்கான பேக்லிங்க் வந்து இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். அப்போது எந்த பர்டிகுலர் கீவேர்டுக்கு வந்து அதிகமான சர்ச் வால்யூம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பர்டிகுலர் பேஜுக்கான பேக்லிங்க் இன்க்ரீஸ் பண்ணுறது தான் ஒரு புத்திசாலித்தனம் அப்படின்னா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஸ்இஓ கோர்ஸ்க்கு வந்து அதிகமான சர்ச் வால்யூம் இருக்குது அப்படின்னா இந்த பர்டிகுலர் பேஜ் நான் ப்ரொமோட் பண்ணணும், டாப்பில் ப்ரொமோட் பண்ணணும்னா இந்த பர்டிகுலர் பேஜுக்கு தான் என்ன பண்ணுவேன், நான் பேக்லிங்க் அதிகமாக எடுக்க ட்ரை பண்ணுவேன். எப்படி எடுக்க ட்ரை பண்ணுவேன்? த்ரூ எஸ்இஓ ஆஃப் பேஜ் டெக்னிக் மூலமாக ஆர்டிகல் சப்மிட் பண்ணுறதாகட்டும், அல்லது கெஸ்ட் போஸ்டிங் ஆகட்டும், அல்லது பிபிடி சப்மிஷன் ஆகட்டும், பிடிஎஃப் சப்மிஷன் ஆகட்டும், எல்லா டெக்னிக் மூலமாகவும் நான் என்ன பண்ணுவேன், அதிகமான பேக்லிங்க் எடுத்து நான் இந்த பர்டிகுலர் பேஜுக்கு நிறைய எடுக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பர்டிகுலர் பேஜோட அத்தாரிட்டி இன்க்ரீஸ் ஆகும். பேஜ் அத்தாரிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுனாக்கும் ஆட்டோமேட்டிக்காக என்னோட வெப்சைட் வந்து டாப்பில் வந்து ஷோ ஆக ஆரம்பிக்கும். மேட்டிங்களா? ஸோ டொமைன் அத்தாரிட்டியும் பேஜ் அத்தாரிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னா உங்கள் வெப்சைட்டோட ரேங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான். ரைட்டுங்களா? ஃபைனல் மோட்டோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்களாக்கும் இது ரெண்டு பேராமீட்டர் எதுக்காக நான் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா என்னோட வெப்சைட் ரேங்கை இன்க்ரீஸ் பண்ணணும். ரைட்டுங்களா? ஒரு பர்டிகுலர் பேஜ் அல்லது பர்டிகுலர் டொமைன் இந்த ரெண்டோட அத்தாரிட்டி, டொமைன் அத்தாரிட்டி, பேஜ் அத்தாரிட்டி நீங்கள் எப்படி செக் பண்ணலாம்னு பார்த்தீங்களாக்கும் ரெண்டு மெத்தடில் செக் பண்ணலாம். ஒன்று வந்து எக்ஸ்டென்ஷன் மெத்தட். ரைட்டுங்களா? மாஸ் எக்ஸ்டென்ஷன் போட்டு நீங்கள் செக் பண்ணலாம். அதர்வைஸ் ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட். ரைட்டுங்களா? இந்த இடத்துல நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா வெப்சைட் SEOchecker.com இந்த தேர்ட் பார்ட்டி வெப்சைட் மூலமாகவும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு பர்டிகுலர் பேஜோட அல்லது பர்டிகுலர் வெப்சைட்டோட டொமைன் அத்தாரிட்டி, பேஜ் அத்தாரிட்டி நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ரைட்டுங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இதை பற்றி நான் கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்க்கலாம். ரைட்டுங்களா? ஸோ டொமைன் அத்தாரிட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ டொமைன் அத்தாரிட்டி இஸ் டெவலப்டு பை மாஸ். இட் இஸ் சிமிலர் டு தி டொமைன் ரேட்டிங். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி டொமைன் ரேட்டிங்கிறது யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா AHREFன்ற ஒரு இண்டஸ்ட்ரி வந்து கண்டுபிடிச்சாங்க. அப்போது டொமைன் அத்தாரிட்டின்றது வந்து எதுக்கு சேமாக இருக்கும் அப்படின்னா டொமைன் ரேட்டிங்க்கு சேமாக இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ நீங்கள் AHREF டூல் யூஸ் பண்ணிங்களாக்கும் அந்த இடத்துல டொமைன் ரேட்டிங் இருக்கும், மாஸ் டூல் யூஸ் பண்ணிங்களாக்கும் அந்த இடத்துல டொமைன் அத்தாரிட்டி இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் இதோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னாக்கும் எதுலேருந்து வேரி ஆகும் அப்படின்னா ஃப்ரம் 1 to 100. ஒரு புதுசாக ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிங்களாக்கும் அந்த வெப்சைட்டோட டொமைன் அத்தாரிட்டி வந்து 1 இருக்கும். ரைட்டுங்களா? அதே இது நீங்கள் நிறைய பேக்லிங்க் ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் சைட்டோட டொமைன் அத்தாரிட்டி வந்து மேபி 10, 20, 30, 50 அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ முழுக்க இந்த டொமைன் அத்தாரிட்டி ஆகட்டும், பேஜ் அத்தாரிட்டி ஆகட்டும் எதை பொறுத்து வேரி ஆகுது அப்படின்னா பேஸ்ட் ஆன் தி நம்பர் ஆஃப் பேக்லிங்க். ரைட்டுங்களா? தட் இஸ் லிங்க் ப்ரொஃபைல் சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு இமேஜ் கொடுத்துருக்கேன். இந்த இமேஜ் மூலமாக ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபஸ்ட்டு வெப்சைட் பாருங்களேன், இந்த ஃபஸ்ட்டு வெப்சைட்டோட டொமைன் அத்தாரிட்டி 46 இருக்குது. எப்படி 46 வருது அப்படின்னா நிறைய வெப்சைட்லேருந்து நிறைய பேக்லிங்க்ஸ் வந்து நான் ஏர்ன் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு 4 வெப்சைட் இருக்குது. 4 வெப்சைட்லேருந்து 4 குவாலிட்டியான பேக்லிங்க் எடுத்ததுனால எனக்கு இங்கே வந்து டொமைன் அத்தாரிட்டி வந்து 46 இருக்குது. அப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு குவாலிட்டியான பேக்லிங்கை குவாலிட்டியான சைட்ஸ்லேருந்து நீங்கள் நிறைய எடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்கள் டொமைன் அத்தாரிட்டி இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறேன். செகண்ட் கேஸ் பாருங்களேன், இந்த வெப்சைட்டோட டொமைன் அத்தாரிட்டி வந்து 21 இருக்குது. இது ஏன் 21 இருக்குது அப்படின்னா இங்கே வந்து 2 வெப்சைட்லேருந்து 2 பேக்லிங்க் மட்டும் எடுத்துருக்கு. அதனால தான் அந்த டொமைன் அத்தாரிட்டி வந்து கம்மியாக இருக்குது. அப்போது டொமைன் அத்தாரிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதும் கம்மியாக இருக்கிறதும் எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா நம்பர் ஆஃப் பேக்லிங்க்ஸ். சரிங்களா? ஓகே, ஒன்ஸ் நான் என்னோட டொமைன் அத்தாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணனாக்கும் என்னோட வெப்சைட்டோட ரேங்க் பார்த்தீங்கன்னாக்கும் டாப்பில் இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ இங்கே டொமைன் அத்தாரிட்டி 46 இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட்டோட ரேங்க் வந்து டாப்பில் இருக்குது. அதே இடத்துல டொமைன் அத்தாரிட்டி 21 இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட்டோட ரேங்க் பார்த்தீங்கன்னாக்கும் 3rd பொசிஷனில் இருக்கு. ரைட்டுங்களா? ஸோ உங்கள் வெப்சைட்டோட பொசிஷனை ரேங்க் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா டொமைன் அத்தாரிட்டி வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண சொல்கிறாங்க. இதோட அட்வான்டேஜ் சொல்லி பார்க்குறப்போ ஸோ பேஸ்ட் ஆன் டொமைன் அத்தாரிட்டி வெப்சைட் ரேங்க் வில் சேஞ்ச். ஸோ இங்கே சொன்ன மாதிரி தான். நெக்ஸ்ட் வந்து டொமைன் அத்தாரிட்டி, பேஜ் அத்தாரிட்டி இன்க்ரீஸ்டு பை கெட் மோர் பேக்லிங்க்ஸ் ஃப்ரம் ஹை அத்தாரிட்டி வெப்சைட். ஹை அத்தாரிட்டி வெப்சைட்லேருந்து, அதாவது ஹை டொமைன் அத்தாரிட்டி கூடிய சைட்லேருந்து நீங்கள் அதிகமான பேக்லிங்கை ஏர்ன் பண்ண ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வெப்சைட்டோட டொமைன் அத்தாரிட்டி, பேஜ் அத்தாரிட்டி எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட மெட்ரிக்ஸ், அதாவது இந்த டொமைன் அத்தாரிட்டின்ற மெட்ரிக்ஸ் வந்து எதை பொறுத்தலாம் வேரி ஆகும் அப்படின்னா உங்கள் ரூட் டொமைனுக்கு வரக்கூடிய லிங்க்ஸ். ரூட் டொமைன் லிங்க்ஸ் அப்படின்னா இப்போ ஒரு வெப்சைட் இருக்குது அப்படின்னா அந்த வெப்சைட்டுக்கு வந்து சப்டொமைன்ஸ் நிறையா கிரியேட் பண்ணிப்பாங்க. ரைட்டுங்களா? ஒரு 10 சப்டொமைன் இருக்குது அப்படின்னா
இந்த சப்டொமைனில் இருக்கக்கூடிய பேக்லிங்கை பொறுத்தலாம் வந்து உங்கள் டொமைன் அத்தாரிட்டி இன்க்ரீஸ் ஆகாது. உங்கள் ரூட் டொமைனில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பேக்லிங்கை பொறுத்து தான் அது இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க, டிஏ. ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் வந்து செகண்ட் பேராமீட்டர் டோட்டல் நம்பர் ஆஃப் லிங்க்ஸ். ரைட்டுங்களா? உங்கள் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் பேக்லிங்கை பொறுத்து தான் இந்த டொமைன் அத்தாரிட்டி வந்து அசைன் பண்ணப்படும் சொல்கிறாங்க. மூணாவது விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சோசியல் மீடியா என்கேஜ்மெண்ட். எந்த அளவுக்கு உங்கள் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து சோசியல் மீடியாவில் அதிகமாக ஷேர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் டொமைன் அத்தாரிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு டொமைன் ஏஜ். ஒரு வெப்சைட் வந்து ஒரு 5 இயர்ஸ் அல்லது 3 இயர்ஸ்க்கு முன்னாடி உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த வெப்சைட்டுக்கு வந்து ஒரு டொமைன் அத்தாரிட்டி அசைன் பண்ணப்படும். நியூவாக கிரியேட் பண்ணுற வெப்சைட்டுக்கு வந்து டொமைன் அத்தாரிட்டி வந்து 1 இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த டொமைன் அத்தாரிட்டின்றது வந்து உங்களோட டொமைன் ஏஜை பொறுத்து மாறும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பிராண்ட் சர்ச் வேல்யூ. உங்கள் பிராண்ட் சர்ச், அதாவது உங்களோட பிராண்ட் நேமை போட்டு எந்த அளவுக்கு மக்கள் தேடுறாங்களோ அதை பொறுத்து உங்கள் டொமைன் அத்தாரிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், இப்போ டிஜிட்டல் விஷன் இருக்கும்னா டிஜிட்டல் விஷன் சொல்லி தேடுறாங்க, இல்லை ஊபர் சஜஸ்ட் இருக்குன்னா ஊபர் சஜஸ்ட்னு போட்டு தேட அதிகமாக தேட அவங்களோட டொமைன் அத்தாரிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்னு சொல்கிறாங்க. த லாஸ்ட் ஒன் இஸ் டைவர்சிட்டி அண்ட் குவாலிட்டி ஆஃப் லிங்க். நீங்கள் நம்பர் ஆஃப் பேக்லிங்க் இன்க்ரீஸ் பண்ணுறதை விட குவாலிட்டி ஆஃப் பேக்லிங்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வெப்சைட்டோட டொமைன் அத்தாரிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? ஸோ அனதர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ் ஒரு வெப்சைட்டுக்கு அதிகமான பேக்லிங்க் ஏன் பண்ணணும்னு நினைக்கிறப்போ 2 பேராமீட்டர் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஒன்று வந்து நம்பர் ஆஃப் பேக்லிங்க் வந்து என்னதான் இருந்தாலும் நம்பர் ஆஃப் பேக்லிங்க் இன்க்ரீஸ் பண்ணணும். ஒன்று வந்து நம்பர் ஆஃப் பேக்லிங்க்ஸ், இன்னொன்று வந்து ரெஃபரிங் டொமைன் சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? ரெஃபரிங் டொமைன் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஒரே ஒரு வெப்சைட்லேருந்து நீங்கள் 1000 பேக்லிங்க் எடுக்கிறது வந்து கண்டிப்பாக தப்பான மெத்தட். அதே டயத்தில் ஒரு 1000 வெப்சைட்லேருந்து 1000 பேக்லிங்க் எடுக்கிறது வந்து ஒரு குட் மெத்தட் சொல்லுவாங்க. ரைட்லா? அப்போது நம்பர் ஆஃப் பேக்லிங்க்கும் ரெஃபரிங் டொமைனும் சேம் இருக்கணும்னு சொல்ல வரேன். அதாவது சேம் இன் த சென்ஸ் நீங்கள் பேக்லிங்க் எடுக்கிறப்போ உங்களோட பேக்லிங்க் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கணும், அதேமாதிரி ரெஃபரிங் டொமைனும் இன்க்ரீஸ் ஆயிருக்கணும்னு சொல்ல வரேன். ரைட்டுங்களா? இது ரெண்டும் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் வெப்சைட்டோட டொமைன் அத்தாரிட்டி, பேஜ் அத்தாரிட்டி எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்ல வரேன். இது எப்படி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம்? ரைட்டுங்களா? எப்படி வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஒரு பர்டிகுலர் வெப்சைட்டுக்கு வந்து இந்த டொமைன் அத்தாரிட்டி, பேஜ் அத்தாரிட்டி எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு நான் மாஸ் எக்ஸ்டென்ஷன் வச்சு நான் செக் பண்ணி பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு அடுத்து ஒரு வெப்சைட், தேர்ட் பார்ட்டி வெப்சைட் மூலமாக செக் பண்ணி பார்க்குறேன். ரைட்டுங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா கூகுளில் போயிட்டு ஒரு கீவேர்டை டைப் பண்ணுறேன். ரைட்டுங்களா? ஸோ கீவேர்டு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் சென்னைன்னு சொல்லி டைப் பண்ணுறேன். ஸோ இங்கே எனக்கு டாப்பில் வரக்கூடிய ஒரு ரிசல்ட் எடுத்துக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ எனக்கு டாப்பில் என்ன ரிசல்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்களாக்கும் தட் இஸ் iid.co அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வருது. ஸோ இந்த வெப்சைட் என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் இன் நியூ டேப் கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் மாஸ் எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணணும். எப்படி எனேபிள் பண்ணுறதுனா இந்த எக்ஸ்டென்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ்டென்ஷனில் போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு மேனேஜ் எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மேனேஜ் எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லைன்ஸ் காட்டப்படும். இந்த 3 லைன்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் குரோம் வெப் ஸ்டோர் பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போய்ட்டு மாஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ரைட்டுங்களா? ஸோ மாஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணிங்களாக்கும் அந்த மாஸ் பார் வந்து இங்கே ஃபஸ்ட்டு ரிசல்ட்டாக வரும். இதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு ஆட் டு குரோம்னு சொல்லி காட்டும். ரைட்டுங்களா? நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிக்கேன், அதனால் ரிமூவ் ஃப்ரம் குரோம் காட்டுது. நீங்கள் ஆட் டு குரோம் கிளிக் பண்ணிங்களாக்கும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகி உங்களுக்கு இந்த இடத்துல காட்டும். அது என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்டென்ஷனில் போயிட்டு மறுபடியும் இந்த எக்ஸ்டென்ஷனில் பண்ணிங்களாக்கும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண அந்த மாஸ் பார் வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். அந்த இடத்துல பின் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே டிஸ்பிளே ஆரம்பிச்சிடும். டிஸ்பிளே ஆன அந்த மாஸ் பாருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணணும். ஸோ மாஸ் பாரோட 1 மந்த் ஃப்ரீ ட்ரையல் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லா ரிசல்ட்டும் கொடுக்க ஆரம்பிக்கும். ரைட்டுங்களா? ஸோ லாகின் பண்ணுங்க, அதோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த பர்டிகுலர் சைட்டோட டொமைன் அத்தாரிட்டி, பேஜ் அத்தாரிட்டி நான் செக் பண்ணி பார்க்கணும். ரைட்டுங்களா? ஸோ எப்படி செக் பண்ணி பார்க்க போகிறேன் அப்படின்னா இந்த மாஸ் பாருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல கர்சரை வச்சாலே எனக்கு மாஸ் பார்னு சொல்லி காட்டும். இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். இதை டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு பேஜ் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி காட்டுது. ரைட்டுங்களா? ஸோ ஜூம் பண்ணி காட்டுறேன். பேஜ் அத்தாரிட்டி 31, டொமைன் அத்தாரிட்டி 30 சொல்லி காட்டும். இந்த பர்டிகுலர் பேஜோட பேஜ் அத்தாரிட்டி வந்து 31, இந்த டோட்டல் டொமைனோட அத்தாரிட்டி பார்த்தீங்கன்னாக்கும் 30 இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்பேம் ஸ்கோர்னு காட்டப்படுது. ஸ்பேம் ஸ்கோர்ன்றது இந்த பர்டிகுலர் சைட்டில் இருக்கக்கூடிய காப்பீடு கண்டென்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1% இருக்குது. ரைட்டுங்களா? அப்போது ஒரு பர்டிகுலர் வெப்சைட்டோட டொமைன் அத்தாரிட்டி, பேஜ் அத்தாரிட்டி செக் பண்ணுறதுக்கு மாஸ் எக்ஸ்டென்ஷன் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதர்வைஸ் தேர்ட் பார்ட்டி டூல். ரைட்டுங்களா? தேர்ட் பார்ட்டி டூல்ன்றது பார்க்குறப்போ எனக்கு வந்து வெப்சைட் SEO checker.com இருக்குது. டொமைன் அத்தாரிட்டி செக்கர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பர்டிகுலர் மெனுவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல என்டர் URL இருக்குல்ல, இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஐ எம் நாட் ரோபோட்ன்றதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு செக் அப்படின்னு சொல்லி கொடுத்தனாக்கும் இந்த பர்டிகுலர் சைட்டோட பேஜ் அத்தாரிட்டி, டொமைன் அத்தாரிட்டி எல்லாமே இங்கே காட்டப்படும். ஸோ டொமைன் அத்தாரிட்டி 30 இருக்குது, பேஜ் அத்தாரிட்டி 31 இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ இதை வந்து இந்த தேர்ட் பார்ட்டி வெப்சைட் மூலமாகவும் செக் பண்ணி பார்க்கலாம், அதர்வைஸ் மாஸ் எக்ஸ்டென்ஷன் மூலமாகவும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு வெப்சைட்டோட டொமைன் அத்தாரிட்டி, பேஜ் அத்தாரிட்டி எப்படி செக் பண்ணி பார்க்கணுன்றதுக்கான ஒரு ஷார்ட் டியூட்டோரியல். அண்ட் ஆல்சோ டொமைன் அத்தாரிட்டினா என்ன, பேஜ் அத்தாரிட்டினா என்ன அப்படின்றதுக்கான ஒரு ஷார்ட் டெஃபினிஷன். ஸோ இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பேஸ் பண்ணி நான் வீடியோ போடுறேன். ஸோ இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா இந்த வீடியோவோட ரைட் சைடு பாட்டமில் என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பட்டன் ஷோ ஆகும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அனதர் ஆன் பேஜ் ஃபேக்டரோட உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தட் சைனிங் ஆஃப் டிஜிட்டல் விஷ்ணு.